வணக்கம். நம்ம சோசியல் மீடியா எதை திறந்தாலையும் ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு பேச்சு தான். அது யாருன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா தான். பிடிச்சவன் பிடிக்காதவன் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துருவோமா அப்படிங்கிற ஏங்கிற ரசிகர்கள் முதல் கொண்டு எல்லாரும் ஒரு தேடிட்டு இருக்கிற ஒரே ஒரு முகம் இன்றைக்கி அவர் மட்டும்தான். அவர் ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியா லான்ச் எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ கூட்டம் போயிருந்தாங்க. அதுவும் இங்கே இல்லை, நம்ம வெளிநாட்டில் வச்சுருந்தாங்க மலேசியாவில். அங்கே மோஸ்ட் பீப்புள் தமிழ்நாட்டில் இல்லாமல் மலேசியன் பீப்புள்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. அப்படி இருந்து க்ரௌட் அன்கண்ட்ரோலபுளாக இருந்துச்சு. எவ்வளோ டிராஃபிக், இதெல்லாம் ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆடியோ லான்ச் எப்பவும் போல் இல்லாமல் சாதாரணமாக இருந்தாலே அவருக்கு எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இது லாஸ்ட் ஃபைனல் மூவி அப்படிங்கிறது, ஃபைனல் ஆடியோ லான்ச் ஒரே ஒரு முறை தான் ஆடியோ லான்ச். ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரே ஒரு அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஒரே ஒரு என்ட்ரி சினிமாவுக்காக. அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு பிடிச்சவன் பிடிக்காதவன் ரசிகன் எல்லாருக்காகவும் ஒரு முறை அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு கடைசியாக தன்னுடைய ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு போகிறாரு. அப்படிங்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நண்பர்களே. எல்லோரும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. நானும் அது விடுபட விரும்பலை. எனக்கு உள்ள ஓடிட்டே இருந்தது. நம்மளும் ரீல்ஸ் போட்டுட்ருக்குறோம். சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்குது. அவர் போடுற அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவருடைய குட்டி ஸ்டோரி இப்போ லாஸ்ட்டாக சொன்னதாகட்டும், எல்லாமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு நாம் ரியல் லைஃப்பில் வெல்கம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேர்வெல்லாகவே கொண்டு போயிட்டாங்க எல்லாருமே. ஒரு ஆடியோ லான்ச், ஒரு மூவிக்கான என்ட்ரி ஆடியோ லான்ச்சு. ஆனால் அது அவருக்கான ஒரு திருவிழாவாக, தளபதி திருவிழாவாக ஒரு என்ட்ரி பண்ணி வேறு லெவல் கொண்டு போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு கூஸ்பம்ஸு. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் இன்றைக்கி பேசப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தளபதி அண்ணன் ஃபேர்வெல்லாக கொண்டு போகிறாரு, ஒரு சினிமாவுக்கு எண்டிங் கொடுத்துட்டாரு. அவருடைய வயலேருந்து அவர் எவ்வளோ எமோஷனலாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலையும் அந்த மைண்டுக்குள்ளே வச்சு அதை கிளியர் கட்டாக எல்லார் மண்டியும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். ஆட்ஸ் அப் தளபதி அண்ணா. ஃபீல்டு அவ்வளோ ஒரு உச்சம், கரியர் எல்லாமே இருந்தது, எல்லாம் பேசப்பட்டது தான். இருந்தாலும் வரக்கூடிய விஷயங்கள் அவர் சிறப்பாக செய்யணும். அதுக்கு நம்ம வெல்கம் பண்ணணும். இன்னொரு விஷயம், அவருடைய பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீசெண்டாக பார்த்த மூவிஸ்னால் பார்த்தீங்கன்னா லியோக்கு தான் போயிருந்தேன். நம்ம தருமபுரி டிமேக்ஸ் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த முறை ஜனநாயகன் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறதில்ல. அதோட புக்கிங்லேருந்து அதோட ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நான் வெறித்தனமாக இருக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்க முடியுமா இல்லை தெரியல. ஆனால் கண்டிப்பாக மூவியை பார்த்துடுவேன். அதில் நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஸோ அவருடைய திருவிழா இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை செலிப்ரேட் பண்ணி அவருக்கு ஒரு சினிமாவுக்கு ஃபேர்வெல் கொடுத்துட்டு வேறு ரியல் லைஃப்க்கு அவர் என்ட்ரி பண்ணணும். நண்பர்களே, வி ஆர் ஆல் வெல்கம்ஸ் டு நம்ம குட்டி சேனல் சார்பாக தளபதி அண்ணாவுக்கு வெல்கம் பண்ணுவோம். நன்றி நண்பர்களே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.